இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க குடும்பஸ்தன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இன்டர்கேஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. 1 இயர் லேட்டர் அப்படின்னு காமிச்சு ஹீரோ வீட்டில் அவங்கள ஏற்றுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ப்ராப்பரான மரியாதை கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியலை. ஹீரோ தான் அவர் வீட்டோட பிரெட் வின்னராக இருக்கார். அவங்க குடும்பமே இவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வர டிப்பிக்கல் சொந்தக்காரங்க இவரை பார்த்தாலே ஏதாவது சொல்லிக்கிட்டு மட்டன் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவர் தங்கச்சி புருஷன் கூட ஏதாவது சொல்லி மட்டன் தட்டிக்கிட்டே தான் இருக்கார். அந்த டைமில் தான் இவர் ஆஃபீஸில் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் நேர்மையாக இருக்கிறேன்னு பேரில் வளைஞ்சு கொடுக்காம இருக்கிறாரு. அதனால் இவர் வேலையும் இவரை விட்டு போயிடுது. அந்த டைமில் தான் இவங்க ஒய்ஃபும் கன்சீவ் ஆகுறாங்க. நிறைய குடும்ப செலவுகள் வருது. அதை இவர் கடன் வாங்கி மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவருக்கு புது வேலை கிடைச்சதா இல்லையா, கடன் அடைச்சி நார்மல் லைஃப்க்கு திரும்ப வந்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மணிகண்டன், சான்வி, மேக்னா இவங்க 2 பேரும் லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் குரு சோமசுந்தரம், கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மணிகண்டன், சான்வி, மேக்னா இவங்க 2 பேரும் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் குரு சோமசுந்தரம், சுந்தர்ராஜன், பாலாஜி சக்திவேல் மற்றும் நக்லேட்ஸ் யூடியூப் சேனலில் வர எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் நீ நான் அப்படின்னு போட்டி போட்டு அவங்க கேரக்டர் எமோஷன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு விதத்துலையும் சலிப்பு தட்டாமல் ரொம்பவே காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் எடிட்டிங்கும் அவ்வளோ கிறிஸ்பாக இருந்துச்சு. இது என்ன தேவையோ அவ்வளோ தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின்ஸ் வர சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அவங்க ரூமில் எப்போல்லாம் கட்டிலில் உட்காந்து பேசுகிறாங்களோ அது அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் தரமான லைட்னிங்னே சொல்லலாம். என்னென்னா சுஜித்தோட சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் எந்த ஒரு இடத்துலையும் சலிப்பு தட்டலை. ஆனால் இவங்க பேக்கரி வைக்கிறேன்னு பேரில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் வருது. அதுதான் இந்த ஹை பிச் காமெடி படத்தோட ஃப்ளோவையே கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் ஒன்றும் அதை அவ்வளோ ஒஸ்ட்டுன்னு சொல்லலை. இதுவே அது ஒரு மொக்க காமெடி படத்தில் வந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் தான் அந்த படத்துலேயே ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். அப்புறம் குரு சோமசுந்தரமோட கேரக்டர் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவர் பண்ணுற காமெடி, வில்லத்தனம் இதெல்லாம் ஒரு மாதிரி கேஷுவலாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் பொண்ணு கல்யாணமாகி போனான்னா அவங்க சொந்தக்காரங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுக்குன்னு அந்த பொண்ணு கொடுக்குற ரியாக்ஷனை உடனே காட்டாமல் வேற ஒரு இடத்துல காமிச்சது, அதுவும் காமெடியாக யூஸ் பண்ணது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் மணிகண்டன் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பணத்துக்கும் குடும்பத்துக்கும் உள்ள டிபெண்டன்சியை பற்றி பேசியிருப்பாரு. அது உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராகவும் ஹார்ட் ஹிட்டிங்காகவும் இருந்துச்சு. நமக்கு பர்சனலாகவும் நம்ம கண் கலங்க வச்சுது. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் மிகைப்படுத்தி இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக காமிச்சிருந்தாங்க. மணிகண்டன் படங்கள்னாலே க்ளோசர் டு ரியாலிட்டி படங்களாக தான் இருக்கும். அதனால தான் ஆடியன்ஸாலையும் அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். என்ன தான் இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் படம் போன போக்கில் அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியலை. எந்த விதமான டவுட்டும் வேண்டாம், ஷுவராக இது ஒரு நல்ல படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.